பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காலை வேளையில உங்களை பார்ப்பதற்கு தேவன் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கடந்த 7 மாசமாக தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த 8ஆம் மாதத்துல 1ஆம் தேதியில ஆண்டவருடைய சமூகத்துக்கு கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக நம்ம ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தி ஒரு பாடலை பாட போகிறோம். கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை என்று நாம் பாடப்போகிறோம். பாடி நாம் கர்த்தரை மேம்படுத்த போகிறோம். வல்லமையுள்ள தேவன் நம்மை நடத்தி வந்தார். பாடுவோமா சேர்ந்து? கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போய் கடந்த 7 மாசமாக எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா என்று நாம் ஏங்கி போயிருந்திருக்கலாம். ஆனாலும் இந்த 8ஆம் மாசத்துல தேவன் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். எனக்கு நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. பலித்திட வந்தோரை லச்சை மூடினதே, அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே, காண்போரை வேந்திட உயர்த்தி வைத்தீரே என்று சொல்லி நாம் பாடுவோமா? பலித்திட வந்தோரை லச்சை மூடினதே, அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. பலித்திட வந்தோரை லச்சை மூடினதே, அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. காண்போரே வியந்திட உயர்த்தி வைத்தீரே, அடைவந்தானா என்றென்றும்
அளவில் வைத்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. நம்பிடும் யாவருக்கும் அரணாய் இருக்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டீரா. மகிமை உடையவர் எங்கள் தேவனே. இந்த பாடலை பாடி நாம் தேவனை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். அவர் உன்னதமானவர், அவர் பரிசுத்தமுள்ளவர், அவர் மகத்துவம் உள்ளவர். அவரையே நாம் ஆராதிப்போம், நாம் மகிமைப்படுத்துவோம், நாம் உயர்த்துவோம். ஆமென், ஸ்தோத்திரம். ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடோ எங்கள் தேவனே. மனிதருள் யாரும் கண்டீரா. மகிமையுடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ. உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ. உம்மை ஆராதிப்பே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நாமம் உண்டு, ஏல்வெல்லாம் என்கின்ற ஒரு நாமம். அந்த நாமத்திற்கு ஆரம்பம் இல்லை, ஏல்வெல்லாம் என்கின்ற நாமத்திற்கு முடிவும் இல்லையே. சேர்ந்து நாம் பாடுவோமா? ஓலாம் நீரே, உமக்கு ஆரம்பமில்லையே. ஏல்வெல்லாம் நீரே, உமக்கு முடிவொன்றுமில்லையே. ஏல்வெல்லாம் நீரே, உமக்கு ஆரம்பமில்லையே. ஏல்வெல்லாம் நீரே, உமக்கு முடிவொன்றுமில்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே. உமக்கு உருவங்கள் இல்லையே, உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே. உமக்கு உருவங்கள் இல்லையே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ. உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னத, நீரே மகத்துவ, நீரே பரிசுத்த. உம்மை ஆராதிப்பே. அவருக்கு முடிவும் இல்லை, ஆரம்பமும் இல்லை. அப்படியே நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு சில வார்த்தைகளை நம்ம கேட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த 8ஆம் மாதத்துல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த 8ஆம் மாதத்துக்கான வாக்குத்தத்தம் என்னவென்றால், உபாகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாய் சொல்கிறது. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். அப்ப இந்த 8ஆம் மாசத்துல
தேவன் நமக்கு முன்பாக கடந்து போகிறவராக இருக்கிறார். என்ன சூழ்நிலை வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் நமக்கு முன்பாக கடந்து போகிறவர். நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற கரடான பாதைகளை மாற்ற நமக்கு முன்பாக போகிறவர். இந்த மாசம் 31 நாட்கள் உள்ளது. இந்த 31 நாட்களும் ஆண்டவரை நம்பி நம்ம போக போகிறோம். ஏன்னா அவர் நமக்கு முன்பாக போக போகிறார். நம்ம பஸ்ல போகும் பொழுது, நம்ம பைக்ல போகும் பொழுது, கார்ல போகும் பொழுது, கர்த்தர் தாமே நடந்து போகும்போது கூட தேவன் நமக்கு முன்பாக போக போகிறார். அவர் நமக்கு முன்பாக போகிறவர் மட்டுமல்ல, அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். அதான் பார்த்தோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னோடு இருப்பார். அப்ப பாருங்க, அவர் நாம் போகிற பாதைகளில் நம்ம கூட இருப்பவர். நாம் சரியா போகிறோமா, அப்படி போகிறோம் என்று கர்த்தர் பார்க்கிறார். வாகனத்துல போகும் பொழுது வாகனம் கூட நம்ம சரியா ஓட்டுறோமா என்று தேவன் நம்ம கூட இருந்து பார்க்கிறாருங்க. அதனால சரியா போங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமேன். யார் நம்மை விட்டு போனாலும், யார் நம்மை கைவிட்டாலும், நாம் நேசித்த சொந்தங்கள் நம்மை விட்டு போனாலும், நாம் நம்பின உறவுகள் நம்மை விட்டு போனாலும் பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. இயேசு கிறிஸ்து நம்மை விட்டு விலகாதவர், நம்மை கைவிடாதவர். ஆமேன். அதனால இந்த 8ஆம் மாசத்துல கவலைப்படாம இருங்க, சந்தோஷமா இருங்க. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அதுதான் அடுத்து பார்த்தீங்கன்னா சொல்லுது, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். இந்த மாசத்துல பயப்படுத்துகிற மாதிரி பிரச்சனை வரும். என்ன பண்றது என்று தெரியவில்லையே என்று கூட நீங்க கலங்கலாம். ஆனாலும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். மரணமே வந்தாலும் பயப்படக்கூடாது. சங்கீதம் 23:4 சொல்லுது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருந்து உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்றது போல, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் கவலைப்பட மாட்டேன். அவர் என்னை தேற்றுவார், என்னை தைரியப்படுத்துவார். ஆமேன். ஸ்தோத்திரம். இந்த ஒரு வசனத்துல இத்தனை நன்மைகள் அடங்கி இருக்கிறதுங்க. ஆமேன். ஸ்தோத்திரம். பாருங்க, கர்த்தர் தாம் நமக்கு முன்பாக போக போகிறார். அவர் நம்ம கூட இருக்க போகிறார். நம்மளை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை விட்டு கைவிடுவதும் இல்லை. நாம் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஆமேன். ஸ்தோத்திரம். பாருங்க, யாத்திராகமம் 33:14 இப்படியா சொல்கிறது, அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இப்ப பாருங்க, நம்ம வெளியில நம்ம போகும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம வாஞ்சிக்க வேண்டும், நம்ம ஜெபிக்க வேண்டும். தினமும் நம்ம வெளியே போகும் பொழுது, ஆண்டவரே உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக கடந்து செல்லட்டும்ப்பா, நீங்க என் கூட வாங்கப்பா, இந்த மாசம் முழுவதுமாக நீங்க என்னை நடத்துங்கப்பா, நீங்க எனக்கு முன்பாக செல்லுங்கப்பா, அப்படி என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அப்ப பாருங்க, இன்னொரு வசனம் அழகாய் சொல்கிறதுங்க, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். நம் வாழ்க்கையில காணப்படுகிற தடைகளை நீக்க, நம்முடைய குடும்பத்துல காணப்படுகிற தடைகளை நீக்க, நம்முடைய பிசினஸ்ல காணப்படுகிற தடைகளை நீக்க, நம்முடைய ஊழியத்துல காணப்படுகிற தடைகளை நீக்க தேவன் நமக்கு முன்பாக கடந்து செல்கிறார். அல்லேலூயா. இந்த 8ஆம் மாசம் முழுவதுமாக நாம் சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்றால், எனக்கு முன்பாக போங்க ஏசப்பா என்று நாம் அறிக்கையிட வேண்டும். தேவன் நமக்கு முன்பாக எப்படி போகிறார் என்று நாம் ஒரு 2 காரியத்தை நாம் பார்த்துவிட்டு நாம் செபிக்க போகிறோம். உபாகமம் 31:13 சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போகிறார். ஹல்லேலூயா. இப்ப முதலாவது என்னவென்றால், கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து போகிறார். ஹல்லேலூயா. அப்ப நாம ஒரு இடத்துக்கு நம்ம கிளம்பி போகும்போது தேவன் நமக்கு முன்பாகவே அந்த இடத்துக்கு போக வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். நம்ம போவதற்கு முன்பாகவே தேவன் அந்த இடத்துக்கு கடந்து போக போகிறார். ஆமேன். ஸ்தோத்திரம். பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும் பொழுது தேவன் கடந்து போவார். வேலைக்கு போகும் பொழுது தேவன் கடந்து போவார். அப்ப எதற்காக கடந்து போறார் பாத்தீங்கன்னா, ஏசாயா 45:2 சொல்கிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். அப்ப நமக்கு முன்பாக தேவன் போய் கோணலான பாதைகளை செவையாக்க போகிறார். ஆமேன். ஸ்தோத்திரம். மனிதர்கள் நமக்கு முன்பாக கடந்து போகலங்க, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு முன்பாக கடந்து போவேன். அப்ப நமக்கு முன்பாக கடந்து போய் உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, நம்முடைய ஊழியத்துல காணப்படுகிற எல்லா கோணலான காரியங்களையும் தேவன் செவையாய் மாற்றப் போகிறார். கடந்து போய் செவையாய் மாற்றப் போகிறார். ஆமேன். ஸ்தோத்திரம். நான் உனக்கு முன்பாக கடந்து போவேன்.
ஆமென், ஸ்தோத்திரம். இரண்டாவது பாத்தீங்கன்னா, கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். உபாகமம் 33:6 சொல்கிறது, நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருவார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னேன். அப்ப நம்ம கூட ஆண்டவர் வருகிறார். நம்ம திடனா இருக்க வேண்டும். பயம் வரும்போது, சோர்வு வரும்போது, கவலை வரும்போது, மனிதருடைய வார்த்தை நம்மை காயப்படுத்தும் பொழுது கண்ணீர் விடக்கூடாது. பலங்கொண்டு திடமனதாயிருங்க, திடமனதாயிருங்க. யாருக்கும் பயப்படாதீங்க. ஆண்டவர் நம்ம கூட வரார். கர்த்தர் நம்ம கூட வருகிறாருங்க. 8ஆம் மாசத்துல நம்ம யாரை நம்பி போனோம்னா ஆண்டவரை நம்பி போகணும். ஏன்னா அவர் நம்ம கூட வரார். அவர் நம்ம கூட வராருங்க. நம் போகிற இடமெல்லாம் நம் தேவன் நம்ம கூட வரார். நாம் பிரயாணம் பண்ணும் பொழுது நம்ம கூட வருகிறார். நம்ம என்னென்ன காரியங்கள் எல்லாம் பண்றோமோ நம்ம கூட வந்து கவனிக்கிற தேவனா இருக்கிறார். பாருங்க, யோசுவா 1:5 சொல்கிறது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். இப்ப பாருங்க, நம்ம உயிரோடு இருக்கிற நாட்கள் முழுவதுமாக நம் தேவன் நம்ம கூடவே வருகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? மோசையோடு இருந்தது போல நம்மோடு கூடவே வருகிறார். ஆமென். அப்ப நம்ம கூட தேவன் வருகிறார். அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் நம்ம கூடவே வரார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். மோசையோடு இருந்தது போல இந்த 8ஆம் மாசத்திலிருந்து நம்ம கூடவே வரப்போகிறார். ஆமென். அல்லேலூயா. பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் அவர் தானே நம்மளை நடத்தி வந்தார். அவர் நம்ம கூட இருந்தார்ல, இனிமேலும் நம்ம கூட வருவார். மத்தேயு 28:20 சொல்கிறது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்கிறாரே. அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நம் தேவன் நம்ம கூட வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 8ஆம் மாசம் ஒருவேளை யார் நம்மை விட்டு கடந்து போனாலும், நம்ம அவரை விட்டு தூரமா போனாலும் அவர் நம்ம கூட வருவார். திடன் கொள்ளுங்க, திடனா இருங்க. அவர் நம்ம கூட வருவார், நம்மை தேற்றுவார், நம்மை தைரியப்படுத்துவார். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் சொன்னது போல அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மை தேற்றும். இந்த 7ஆம் மாசம் முழுவதுமாக நம்மை பாதுகாத்து இந்த 8ஆம் மாசத்துல கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து செல்ல போகிறார். ஆண்டவர் நமக்கு முன்பாக கடந்து செல்ல போகிறார். எதற்காக? என்னவென்றால் கோணலானவைகளை செவ்வையாக்க நமக்கு முன்பாக கடந்து செல்ல போகிறார். ஸ்தோத்திரம். தேவன் நம்ம கூடவே வரப்போகிறார். கடைசியாக இந்த வசனத்தை வாசிச்சு விட்டு நம்ம செபிப்போமா? உபாகமம் 33:8 சொல்கிறது போல, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். ஆமென். எல்லா கண்களை மூடி நம்ம ஜெபமோமா. ஆண்டவரே, நீர் கொடுத்த உம்முடைய வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் சொன்ன உம்முடைய வார்த்தைக்காக நன்றி ராஜா. நீங்க எங்களுக்கு முன்பாக கடந்து செல்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. இந்த மாசம் முழுவதுமாக உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க கடந்து செல்லுங்க. ஓ ஸ்தோத்திரம். எங்க ஊழியத்துல நீங்க கடந்து செல்லுங்க, எங்க வேலை ஸ்தலத்துல நீங்க கடந்து செல்லுங்க ஏசப்பா. கடந்து சென்று எங்களுக்கு முன்பாக காணப்படுகிற எல்லா கோணலான காரியங்களை செவைப்படுத்துங்கப்பா. செவையாக்குங்க, செவையாக்குங்க, செவையாக்குங்க. தேவனே ஸ்தோத்திரப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. புதிய நன்மை இந்த மாசம் தொடரட்டும், புதிய கிருபை தொடரட்டும். கர்த்தர் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. இந்த கடந்த 7 மாசமாக நம்மளை பாதுகாத்த தேவன் இந்த 8ஆவது மாசமும் நம்மளை பாதுகாப்பார். ஆமேன். பார்த்த உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வாக்குத்தத்தத்தை அறிக்கையிட்டு கொண்டே இருங்க. தேவன் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்ல வேண்டும் என்றால் இந்த வசனத்தை சொல்லிக் கொண்டே இருங்க. தேவன் நமக்கு முன்பாக கடந்து சென்று தடைகளை உடைக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.